விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்தி விரைந்து ஆணை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக விவசாயிகளின் முக்கிய தேவைகள் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2025-26க்கான அரிசி கொள்முதல் இலக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இலக்கை குறுவை பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவுக்கேற்ப உயர்த்தி திருத்தம் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17-22% நிர்ணயிக்குமாறு தமிழ்நாடு அரசு கடந்த அக்டோபர் 19 ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு கோரிக்கை விடுத்ததை அவர் நினைவூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் களப்பயணம் மேற்கொண்டு நெல் மாதிரிகளை சேகரித்த போதும் தளர்வு தொடர்பான உத்தரவு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறுவை பருவ கொள்முதல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் ஈரப்பத தளர்வு உத்தரவை விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்கி தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள ஆய்வகங்களில் சோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.